மார்னிங். எல்லோரும் உங்கள் பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா? எங்கள் ஊரில் இன்றைக்கி ரொம்ப மழை. என் பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். என் பையன் வந்து ப்ரீகேஜி போகிறான். போன வருஷம் ப்ளே குரூப் போயிட்டு இருந்தான். இந்த வருஷம் ப்ரீகேஜி போக ஆரம்பிச்சிருக்கிறான். இங்கே மாவு பூச்சி வந்துருக்குறான். பார்த்தீங்களா? இதில் இருக்கு மாவு பூச்சி. செடிகளில் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிட்டான். நிறைய இருக்கிறான். இங்கே பாருங்க, இதுலேயுமே இருக்கிறான். நிறைய இருக்கிறான் இதில். பார்த்தீங்களா? ஏன்னா இப்படி விட்ட வேலைக்கு ஆகுமா? ஆகாது. கொண்டு போட்டாச்சு. அப்புறம் இதில் எல்லாமே குட்டி குட்டியாக அரும்புகள் வருது பாருங்கள். அப்புறம் இதை நடாத்ததுனால அது ஒரு மாதிரி இருக்குது. பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, பட்டாணி வச்சது இப்படி வருது. இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் பட்டாணி நான் வச்சது. மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருக்கிறனால செடிகளை பார்க்க நான் வரல. நேற்றுக்கு நான் சுத்தம் இந்த பக்கம் வரல. சண்டே பார்த்தீங்களா, வர முடியலன்னா கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, வர முடியல. அப்புறம் 7 days ரோஸ் அங்கே இருந்ததை இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேன். சரி, கொஞ்சம் நல்லாவே வெயில் படட்டும் அப்படின்னு இதாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன, வேறு குட்டி குட்டியாக தான் அப்டேட்ஸ் இருக்குது. இது வந்து டபுள் கலர் அது பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. இது வயலட் கலர். அப்புறம் ஜெயபுராவில் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி நிற்குது. பரவாயில்ல, வருவோன்னு நம்புகிறேன். பார்ப்போம். குட்டி குட்டியாக அப்டேட்ஸ் இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் செடிகள் அப்படியே பாருங்கள். வேறு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அமெரிக்கா வளர்ந்துட்டுருக்கு முறைக்காய். வேறு என்ன, டேபிள் ரோஸ் வளருது. அப்புறம் கொஞ்சம் டேபிள் ரோஸ் ஆர்டர் போட்டிருக்கிறேன். ஒரு நிறைய காஸ்ட்டு. டேபிள் ரோஸ் வந்து ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு காஸ்ட் இருக்குது. பட் ரொம்ப காஸ்ட் இருக்குது. ஒரு எத்தனை 20 கலர் 300 rupees அந்த மாதிரிலாம் இருக்குது. அது போக ஷிப்பிங் கொடுக்கணும். இப்படி ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு பேஜ்லேருந்து ஆசை கட்டுப்படுத்த முடியாமல் வாங்கி ஆர்டர் போட்டிருக்கிறேன். ரீச் ஆகலை. ரீச் ஆகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் போட்டுக்கிறது 45 கலர்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். இனி வந்தால் தான் தெரியும் எவ்வளோ கலர்ஸுங்கிறது. பார்ப்போம். அப்புறம் இந்த ஒரு கலர் எனக்கு தெரிஞ்சு இது பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ் கலர் மாதிரி ராணி பிங்க் கலர் மாதிரி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லா படறதுனால அதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன, பால்சம் கொஞ்சம் நல்லாவே வளருது. அதில் நிறைய புல் செடிகள் நிற்கிது. சரி, கையோட எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் நல்லா வளருது. பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே ஒரு கலர் நிற்கிது. 3, நைட்டில் ஒரு கலர் நிற்கிது. 4. வேறு தக்காளி செடிகள் காய்க்கவே மாட்டேங்குது. காய்ச்சிருந்தா கூடக்கு சந்தோஷம் இருந்திருக்கு. இது காய்க்கவும் இல்லை. சரி, பார்ப்போம். சும்மா தொட்டி அடைச்சிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிது. பூ வருது, பட் காய் இன்னும் பிடிச்ச மாதிரி இல்லை. இனிதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கூட்டமாக நிற்கிறனாலேயே கூட இருக்கலாம். நீ இந்த க்ரோ பேக் எடுத்து அந்த பக்கம் வைக்கணும். நான் வச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அங்கே இருந்தது இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டேன். சரி, கொஞ்சம் நல்லா வருதில்ல, வரட்டும் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். வெயில் வர மாதிரி இல்லை. சரி, இருக்கட்டும்.
அது வந்து மற்றதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கட்டும்னு தான் திருப்பி வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களையும் கொஞ்சம் நவுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் காஸ்மாஸ் வளர்ந்துட்டுருக்கு. என்கிட்ட இப்போதைக்கு ஜினியா பிளான்டோட விதை இருக்குது, இந்த ஜினியாவோட விதை. அப்புறம் இதில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. பட் இதில் வந்து மாவு பூச்சி வந்துருக்குறோம். இது என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா மாவு பூச்சி எல்லாத்துலேயும் ஏறிடுவோம். அதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. மாவு பூச்சி இருக்கிறான் பார்த்தீங்களா, மாவு பூச்சி இருக்கிறான். நமக்கும் இந்த மாவு பூச்சிக்கு இந்த ஆபாதுப்பா. அதேமாதிரி ஒரு குட்டி முல்லை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அப்புறம் இதில் முல்லை வச்சுருந்தேன், இது எதுவுமே வந்த மாதிரி இல்லைப்பா. இது ஒரு சாமந்தி நாற்று, ஏதோ ஒரு பக்கத்தில் விட்டது போயிருக்கு. இதுவுமே முல்லை வச்சுருந்தேன். இது வந்து சாமந்தி. வந்திருக்கும், வந்திருக்காது. எல்லாமே நெருக்கமாக நின்றதுனால கவனிக்காமல் புல்கள் நிறைய வளர்ந்துருக்கு. இதில் இருக்குது பாருங்கள், இதெல்லாமே ஒரே பிரான்ச் தான். ஒன்று இது, ஒன்று, 2 எண்ணம் இருக்குது, 2 செடி இருக்குது. அப்புறம் என்ன ஒரு முல்லை இருக்குது, இன்னும் ஒரு சாமந்தி இருக்குது. இதையுமே கொஞ்சம் நவுத்து வைக்கணும், இல்லைன்னா எல்லாம் கூட்டத்தோடு இடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பூண்டு நல்லாவே வளருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதுவுமே எல்லோ தான். எல்லோ நல்லாவே விரிஞ்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லோ இல்லை, கொஞ்சம் இன்னொரு கலர், எல்லோவில் இன்னும் டிம்மான கலர் மாதிரி ஒரு கலர். இதுவும் அதே மாதிரி கலர் தான், பார்த்தீங்களா. அப்புறம் இருக்குது 2 இருக்குது, என்ன கலர்ஸ்ன்னு தெரியல, என்ன இருக்கிறது. அப்புறம் 1-2 செடி காஸ்மாஸ் வச்சுருக்கு. சரி, அது வளரட்டும். பூக்கள் இருக்கிறது நல்லது தானே, எல்லா வெரைட்டி பூக்களும். இதில் இப்போவே வந்திருக்கிறான் மாவு பூச்சி. இந்த செடியில் இருப்பானோன்னு தெரியல, பார்ப்போம். க்ரோ பேக்கில் வைக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வருது. பிளான்ட்ஸு தொட்டிகளில் வைக்கிறத விடைக்கும் க்ரோ பேக்கில் கொஞ்சம் நல்லாவே வருது. இன்னும் 1-2 செடிகள் ஆர்டர் போட்டிருக்கிறேன். என்னென்னா பச்சை முல்லை, அப்புறம் 2 அடுக்கு முல்லை, 3 அடுக்கு முல்லை ஆர்டர் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் போடுறது ஒரு பேஜில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். எந்தளவு நல்லா வரும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அப்புறம் ஒரு 7 days ரோஸ், இது என்கிட்ட இருக்கிற 7 days வந்து எல்லோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வாட்டி கேட்குறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியலையா எனக்கு தெரியல. இது பாருங்கள், இது வந்து எல்லோ 7 days-ஆ. நான் வந்து இன்னொன்று ஒரு மாதிரி பிங்க் கலரில் வரும், ஸ்ப்ளிங்கும் சாண்டல், அதுவும் கேட்டிருக்கிறேன். கொடுக்குறதா எல்லாம் பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு, அனுப்பி விட்டுறதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, பார்ப்போம். அப்புறம் இங்கே குட்டி குட்டியாக செடிகள் பக்கத்தில் இருக்குது, குட்டி குட்டி நாற்றுகளும் இருக்குது. நிறைய நாற்றுகள் இல்லை, நாசம் ஆயிடுச்சு. சாமந்தி நாற்றுகள் தான். மழை பெய்துட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் நான் நேரமே வச்சுருந்த ஜெரிபரா பிளான்ட்ஸு. சரி, அதிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வைப்போன்னு தான் எடுத்தேன். எதுவும் இல்லை. அப்புறம் நிற்கிது, இது நம்ம வச்ச ஜெரிபரா பிளான்ட்ஸு. சரி, இந்த
இது அடுக்கு முல்லை. இதை வந்து எடுத்து நூலில் வைக்கணும். அதுக்கு தொட்டி ரெடி பண்ணணும். 2 க்ரோ பேக் வாங்க வேண்டி இருக்குது. ஆன்லைனில் ஆர்டர் போடலாமா வாங்கலாமான்னு யோசனையில் இருக்கிறேன். நான் ஒயிட் சாமந்தி நிற்குது. இன்னும் ஒன்று நிற்கிது. எல்லாமே முதல்ல பூத்ததோட அந்த பேலன்ஸ் இருக்கும்ல, அதனால அது வந்து ரொம்ப இதாக இல்லை. அது கொஞ்சோண்டு புதுமாக நிற்கிது. சரி, அது நிற்கட்டும், கொஞ்ச நாள் தாண்டி எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன, வெண்டைக்காயில் குட்டியாக வந்துட்டு இதுலேயுமே மாவு பூச்சி வந்துருக்கலாம். பார்த்தீங்களா, இதுலேயுமே இன்னும் காய் வந்த மாதிரி இல்லை. தக்காளியில் இது வந்து புடலங்காயா என்னன்னு தெரியல. நம்ம பாவக்காயின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பாவக்காய் இல்லையோ. பாவக்காவும் புடலங்காயும் கிட்டத்தட்ட ஒன்றே மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லுங்கள். சரி, வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் சும்மா செடிகள் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். உங்களுக்கும் அப்படியே காமிச்சேன். பெருசாக எடிட்லாம் பண்ணுறதில்ல. அதுக்காக மெனக்கெட்டு உட்கார்றதில்ல. சும்மா இருக்கிறது அப்படியே காமிக்கலாமேன்னு தான், வேறு எதுவும் இல்லை. இதுலேருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்து வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு காய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. சரி அப்படின்னு பார்த்துக்கலாம். செடிகள் மாடித்தோட்டம் ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு. பாசிகள் நிறையவும் இருக்குது. பார்த்தீங்களா, பாசி நல்லாவே இருக்குது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் வச்சேன். ஒயிட் கலர் அதோடது. நிறைய பிளான்ட்ஸில் வந்து மாவு பூச்சி இருக்குது. மழைங்கிறதுனால கூட இருக்கலாம். கீரை சும்மா தான் நிற்கிது. சரி, எடுத்துருவோம். கீழே வேறு ஏதாவது கீரை நிற்கிறான்னு பார்க்கலாம். இருக்குதுன்னா அது கூட சேர்த்து போய் தண்ணி வச்சிடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா. இன்னும் ஒரு குட்டியோன்று நிற்கிது. அப்புறம் என்ன ஒரு இதில் வந்து ஏதோ ஒன்று வருது. சரி, இதில் வளர விட வேண்டாம். அது கொஞ்சம் வளர்ந்துடுச்சுன்னா அப்புறம் எடுக்க மனசு வராது. அதை அப்படியே விட்டுட்டோன்னா இந்த செடி காஞ்சி போயிடும். அதுதான். அங்கே ஒரு செடி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, படர்றதுக்கு. நான் இதையுமே விட்டுருக்குறேன். சரி, நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு கீரை நிற்கிது. இதில் நிறைய புல்கள் நிற்கிது பார்த்தீங்களா. அதுதான் இந்த செடிகள் இதில் விட்டுருக்காம எடுக்கிறதுக்கு ரீசன். இந்த கீரையில் கூட மாவு பூச்சி இருக்குது. வேறு எங்கெங்கேயோ கீரை பார்த்து ஞாபகம் இருக்கு. அவ்வளோதானா, மொட்டை கீரையை தான் பிடுங்கணும்னா. சரி, அம்மா கிட்ட கொடுப்போம். தண்ணி ஏதாவது போட்டு குடிக்கலாம், வேஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த எல்லோ கலரில் எல்லாம் பூ முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் வருது. சரி, ஓகே. ஐயோ, இங்கே நிறையவே இருக்கிறானே மாவு பூச்சி. ஓ மை காட், வெண்டைக்காயில் மொத்தமாக இருக்கிறான். எப்பா, தெரியுதா உங்களுக்கு? கடவுளே. சரி, தண்ணி ஊற்றி விட்டுருக்குறேன். எல்லா பக்கமும் இருக்குது. சரி, உங்கள் கார்டன்லேயும் மாவு பூச்சி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் என் கண்ணுக்கு இப்போ மாவு பூச்சி மட்டும்தான் தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, இத்தனைக்கு ஃபுல்லாக இங்கே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு போட்டாலுமே எறும்பு வந்துடும். ஏன்னா நம்ம மருந்து போட்டாலுமே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அதுதாயிரும். என்ன பண்ணுறது, சுத்தமாக ஐடியா இல்லை. மாவு பூச்சி வந்துருச்சுன்னா செடிகள் எல்லாமே போயிடும். சரி, பார்ப்போம். இது வரைக்கும் காப்பாற்றுவோம். சரி, ஓகே, பாய்.